ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படிப்பா? ஃபைண்ட் அவனே டைரக்டா கொடுத்தா ஃபைண்ட் மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லிடலாம். கரெக்ட்டுங்களா? ஃபைண்ட் ஆமா சார். மேக்ஸிமம் மினிமம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவன் எதுவும் மென்ஷன் பண்ணல. சரியாம்மா? ஆ இப்போ ஃபர்ஸ்ட் ஆ கொஸ்டின் ஓகே சால்வ் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் ஓகே. எக்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறாங்க? 2x plus 1 whole square plus 3. ஸோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்னு? இது என்னது? சார் இந்த ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். கரெக்டாப்பா? x equal to ஆ 2x plus 1 whole square plus 3. அப்போ 2 இன்ட்டு ஆமா 2x சார். ப்ளஸ் 1 இன்ட்டு 2 வரும். இந்த 3யோட டெரிவேட்டிவ் 0 ஆகும். கரெக்டாப்பா? ஆமா சார். அப்போ என்னாச்சு? 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 வருது. கரெக்டாப்பா? ஆமா சார். ஸோ நெக்ஸ்ட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு இதனோட டெரிவேட்டிவ். இதனோட டெரிவேட்டிவ் என்னடா கண்ணு? 2 தானே சார்? 2. அப்போ எத்தனை கிடைக்குது? 8 கிடைக்குது. 8. டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டைரெக்டாக வேரியபிள் இல்லாமல் கான்ஸ்டன்ட் மட்டும் வருது. அது பாசிட்டிவ் வேல்யூவில் வருது. கரெக்டுங்களா? அது பாசிட்டிவ் வேல்யூ வருது. அதனால இது என்னது? கிரேட்டர் தென் 0. சரிங்களா? அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஓகே. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0னா டைரெக்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்? எஃப் இஸ் மினிமமா மேக்ஸிமமா? மினிமம். சூப்பர். எஃப் இஸ் மினிமம். அப்போ பாயிண்ட் வேணும்ல? பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? பாயிண்டை வந்து இவனை வந்து ஈக்குவல் 0 பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? ஆமா. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 4 to 2x plus 1 equal to 0. ஆ 2x plus 1 equal to 0. ஆ 2x equal to minus 1, x equal to minus 1 by 2. மைனஸ் 1/2. அப்போ யாரில் அப்ளை பண்ணணும்? இந்த டேபிள் அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் மைனஸ் 1/2 என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் மைனஸ் 1/2 என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். 2 இன்ட்டு மைனஸ் 1/2 2 into minus 1 by 2 அது கேன்சல் ஆயிரும். இதுவும் போயிடும். 0 ஸ்கொயர்னு வரும். அது என்னன்னு போடுறது? 0 ஸ்கொயர்னா 0, 0 ப்ளஸ் 3 வந்து 3. கரெக்டுங்களா? 3. அப்போ எஃப் ஆஃப் மினிமம் வேல்யூ வந்து 3. கரெக்டாக இருக்குண்ணா? ஆ ஓகே. அப்போ செகண்ட் ப்ராப்ளம் சொல்லுங்கள். செகண்ட் ப்ராப்ளம் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 2. கரெக்டாமா? ஆ சொல்கிறேன் என்ன ஆகும் சொல்லு. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் f dash of x வந்து 18x plus 12. ப்ளஸ் 12. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் f double dash of x வந்து 18. 18. அப்போ கிரேட்டர் தான் 0 தெரிஞ்சிச்சு. எஃப் இஸ் மினிமம் டேரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி. அப்போ நம்ம 0 பிரதி பண்ணலாமா? அப்போ என்னாச்சு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 பண்ணணும். அப்படின்னாச்சு 18x equal to minus 12. x equal to minus 12 by 18. x equal to minus 4 by 6. minus 2 by 3. x equal to minus 2/3. அப்போ மேலே இருக்க ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் f of x தானே சார்? ஆமாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? 2/3 4/9 மைனஸ் இன்ட்டு 2/3 மைனஸ் சைன் வந்து 2/3 ப்ளஸ் 2. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 9 நான் மெதுவாக தான் போடு மெதுவாக போடு. என்ன வர மட்டும் சொல்லி போடலாம். -4 -8 plus 2 upon -10. -10னா கரெக்டாக செக் பண்ணுப்பா. சார் -4 தானே சார்? ஆமாடா கண்ணு. இது ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிருமோ? ஹோல் ஸ்கொயர்னா அது +4 ஆயிடும். ஓகே அது மிஸ் பண்ணிட்டேன். -2. சரி, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னடா கண்ணு சொல்லிக்கிறா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? -x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10. சார் காமிங்க சார். நான் எழுதிக்கிறேன் பார்த்துட்டேன். -x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணிருக்கோம். மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆயிருமா சார்? ஆகாது. மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆகும்?
எஃப் டேஸ் தான் கண்டுபிடிக்கிறேன். எஃப் டேஸ் கண்டுபிடிக்கும் போது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 10 வந்து அப்படியே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த இன்டூ 1 போட தேவையில்ல. அந்த இன்ட்டு 1 போட தேவையில்ல. அப்போ -2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இவ்வளோதான் ரிசல்ட். கரெக்டாப்பா? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் -2வா? -2. அப்போ லெஸ் தென் 0. அப்போ எஃப் இஸ் என்ன கிடைக்குது? மினிமமா மேக்ஸிமமா? மேக்ஸிமம். மேக்ஸிமம். அப்போ என்ன பண்ணணும்? இவனை 0 பண்ணணும். இவனை 0 f of x equal to அப்போ 0 dash of x equal to 0. இவனை 0 பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 கிடைக்குதா? அப்போ என்னடா கிடைக்கும்? எப்பா பொண்ணு இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த ரிசல்ட் அப்ளை பண்ண கிடைக்கும். என்ன கிடைக்கும்? -0 + 10. அப்போ எப்பா பொண்ணு -10 மேக்ஸிமம் மட்டும் தான் இருக்குது. நோ மினிமம் வேல்யூ. கரெக்டுங்களா? மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா நோ மினிமம். எல்லா ஆன்சருக்கு என்னது? ப்ரீவியஸ்க்கு என்னது? மினிமம் கிடைச்சதா? மினிமம் கிடைச்சா நோ மேக்ஸிமம் எழுதிங்க. ஏன்னா ரெண்டுமே கேட்குறாங்க. நோ மேக்ஸிமம். சார் ஒரே நிமிஷம். இதுல வந்துட்டு புரியல, கடைசியில வந்தது என்னது? ஒரே நிமிஷம். எதுல? கடைசி ப்ராப்ளத்துலையா? இல்ல சார், நம்ம f of x ல வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல. ஆமா. அது எதுக்கு? f of x இதுதானே? அதான் இப்போ 10 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஆமா. x = 1 அப்ளை பண்ணுங்க. x = 1 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இப்போ எது ஆன்சர்? இதே ஆன்சர். கடைசி பாக்ஸ் போட்டுக்கிறது இது நம்மளுடைய ஆன்சர். இல்ல ஏன்னா இந்த क्वेश्चन என்னன்னு கேட்டா x கண்டுபிடிக்கணுமா இல்ல f of x கண்டுபிடிக்கணுமா? क्वेश्चन மேல பாத்துக்க. ஃபைண்ட் மேக்ஸிமம் மினிமம். ஃபைண்ட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ். ரெண்டுமே கேட்குறோம். அண்டுன்னு கேட்குறோம். அண்டுன்னு கேட்கும்போது என்னது? மினிமம் இருந்ததுன்னா மினிமம், மேக்ஸிமம் இல்ல நோ மேக்ஸிமம் எழுதிக்கீங்க. இப்போ இப்படி இது மேக்ஸிமம் இல்ல மினிமம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா? இங்க பாருங்க. லெஸ் தென் 0 தானே மேக்ஸிமம் போட்டுக்கிறோம். ஆமா. அப்ப இதுதானே மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப 10 தான கிடைச்சிருக்கு ஆன்சர். எனக்குன்னு ஆனா ஆன்சர் 10 தான கிடைச்சிருக்கு. அது கிரேட்டர் தென் 0 தானே. எப்பல பார்க்க கூடாதா? எஃப் டேஸ் தான் மேக்ஸிமம் மினிமமோட கேஸ். கரெக்ட்டுங்களா? இது வந்து மேக்ஸிமம் மினிமம் கிடைச்சிச்சுனா அதுல அந்த x = 1 இருக்குல்ல, அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம். கரெக்ட்டுங்களா? ஓகே. புரியுங்களா? நம்மளோட ரூல் படி என்ன பண்ணணும்? இதுதான் மேக்ஸிமம் மினிமம் பார்க்கணும். ஓகே. வேற எதுவும் இல்ல? இல்ல புரிஞ்சு. சரி காட்டுங்க. क्वेश्चन நம்பர் 4 சொல்லுப்பா. அதான் क्वेश्चन நம்பர் 4. அப்ப क्वेश्चन நம்பர் பார்க்கலாமா? g of x = x³ + 1. சொல்லுமா. என்ன கிடைக்குது? g dash of x 3x². அப்ப g double dash of x என்ன கிடைக்கும்? 6x கிடைக்கும். அப்ப சொல்லுங்க. இங்க வேரியபிள் வந்திருக்கு. வேரியபிள் வந்திருக்கு. ஈக்குவல் டு 0 பண்ணலாமா? அப்ப g dash of x = 0 பண்ணா 3x² = 0. அப்ப x = என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த g double dash of 0ல அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. g double dash of 0வா? ஆமா, இதுல தான் அப்ளை பண்ணனும். இந்த x ஓட வேல்யூ இங்க தான் அப்ளை பண்ணனும். ஓகே. g of x ல தான் சார் அப்ளை பண்ணனும். நான் கொடுத்த மெட்டீரியல் நேத்து கொடுத்துக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ். அதை எடுத்து பார்க்கலாம். என்ன வந்திருக்குன்னு. என்ன செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் பாரு ஒரு நிமிஷம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ண வேணும்? அதை ஃபுல்லா மறந்துட்டு அதனால தான் தோணுது. அது என்ன பண்ணணும்னு பாரு, உனக்கு ஒரு ஐடியா இருக்கு. செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு நம்ம டேஷ் ஆஃப் x ல தான் போடணுமா? அதான மீனிங். என்ன பண்ணணும்? ஆமா. புரியுதுல்ல? டவுட் இல்ல. இப்போ 0 வந்துருச்சுன்னா என்னது? நம்மளுக்கு லெஸ் தேன் 0 இருக்கணும், கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். லெஸ் தேன் 0 கிரேட்டர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நாட் பாசிபிளா? ஆமா. அப்ப நோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே.
இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர்.